தேவேந்திரர் கிராமப்புற தொழில் முனைவோர் ஆய்வு 22/12/2022 அன்று பதிவு செய்யப்பட்டு இதன் பிறகு மக்களை சந்திக்கின்ற பயணத்தை மேற்கொண்டேன். அப்பொழுது 2 முக்கியமான விஷயத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒன்று, மது மூலமாக மக்கள் ஏற்படுகின்ற பிரச்சனை. 2வது, மைக்ரோ ஃபைனான்ஸ் மூலமாக ஏற்படுகிற பிரச்சனை. இதன் மூலமாக பெண்கள் அதிக வட்டிக்கு கடன் வாங்குகின்ற பழக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன். இதற்கான தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும். மக்கள் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து சரி செய்ய வேண்டும். தேவேந்திரர் கிராமப்புற தொழில் முனைவோர் ஆய்வு நிறுவனம் என்ற நிறுவனத்தை தொடங்கி 9/4/2023 தொடக்க விழாவை தென்காசி கோவிந்தபேரியில் நடந்தது. இதில் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்களும் ஜோக நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர்களும் கலந்து கொண்டு வழிகாட்டினார். தேவேந்திரர் கிராமப்புற தொழில் முனைவோர் ஆய்வு நிறுவனத்தின் குழுக்கள் தொடங்குகின்ற பணியை தொடங்கணும். இந்த குழு ஆடு வளர்ப்போர் மகளிர் சுயதொழில் தொடங்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இந்த ஆடுகள் அதிக உற்பத்தி பண்ணுவதன் மூலமாக கிராமங்களிலே இவர்களுடைய பொருளாதாரம் உயர்த்த முடியும் என்பதனால்தான் ஆடு வளர்ப்போர் மகளிர் சுய உதவி குழுக்களாக பதிவு செய்ய முடிவு செய்தோம். இதன்படி நிறைய கிராமங்களில் இதற்கான முயற்சி எடுத்து அந்த முயற்சியின் மூலமாக அவர்களுக்கு மகளிர் குழு நோட்டு, அவர்களுடைய ஐடி கார்டு, அவர்களுக்கு குழு மூலமாக சாரி என்பதெல்லாம் கொடுத்து அவர்களை ஒழுங்குபடுத்தினோம். இந்த ஒழுங்குபடுத்துகிற பணியெல்லாம் நிறைவு செய்த பிறகு அவர்கள் ஆடு வளர்ப்பதற்கான நிதி தேவை என்பதை உணர்ந்து அதற்கான முயற்சியை மேற்கொள்ள தொடங்கினோம். இதற்கான ஆலோசனையை ஸ்ரீதர் வேம்பு அவர்களிடம் பேசிய பொழுது ஜோகோ ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட் மூலம் மகளிர் சுய உறுப்பினர்களுக்கு தனிநபர் கடன் கொடுப்பது சம்பந்தமாக அதற்கு ஒப்புதலும் வழங்கியது. இதற்கான விழா தென்காசி மாவட்டம் கோவிந்தபேரியில் DRSF மகளிர் குழு உறுப்பினர்களுக்கு தனிநபர் கடன் தொடக்க விழா நடந்தது. இந்த விழாவிலே தனிநபர் கடன் வழங்குகின்ற பணி தொடர்ந்து இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது. இதன் மூலமாக அரை வட்டிக்கு இவர்கள் பெறுவதன் மூலமாக அதிக வட்டிக்கு கடன் வாங்குகின்ற பழக்கம் குறைந்து படிப்படியாக குறைந்து வருகிறது. நிதர்சனமாக நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்களை அடுத்த கட்ட இடத்திற்கு எடுத்துச் செல்ல திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகளை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து முதலில் ஆடை திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பு நடத்த தொடங்கி இது இன்றைக்கு தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஒன்றியத்துள்ள வெள்ளகாலில் தொடங்கி நடந்து வருகிறது. கிராமப்புற பெண்கள் விவசாயத்தை தவிர அதை விட்டு வெளியே வருவது மிக மிக கடினம். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் இதற்கு மட்டுமே பழக்கப்பட்டவர். இவர்களை பயிற்சி கொடுத்து அவர்களுக்கான தெளிவான விஷயங்களை சொல்லி அவர்களை ஆடை திறன் மேம்பாட்டு வகுப்பில் பயிற்சி எடுக்க அவர்களை வரவழைத்து இன்று கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இன்று டாப்ஸ், நைட்டி, சுடிதார், ப்ளவுஸ் போன்றவற்றையெல்லாம் தைக்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக இவர்கள் திறனை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். கிராமங்களில் விவசாயத்தை தவிர மற்ற விஷயங்களில் திறன் இல்லாதவர்களாக இருப்பது எதிர்காலத்துக்கு நல்லதில்லை என்பதனால் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளில் முதல் கட்டமாக ஆடை சார்ந்த விஷயங்களுக்கான பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது தென்காசியில். 2வது மன்னார்குடியில் தொடங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. தேவேந்திர கிராமப்புற தொழில் முனைவோர் ஆய்வு நிறுவனம் என்பது அடிப்படையாக கிராமப்புறத்தினுடைய பொருளாதாரத்தில் ஒழுங்குபடுத்தி அதனுடைய வளர்ச்சியை நோக்கி நகர்த்துவது என்பதிலே மிகுந்த கவனம் கொடுக்கிறது. அதில் ஓரளவு வெற்றிக்கான பாதையும் தொடங்கி இருக்கிறது.